ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கேஎஸ்என் டாக்கீஸ். நீ நம்ம பார்க்க போகிற படம் டைரக்டர் கார்த்திக் கட்டமணி டைரக்ஷனில் தேஜா சஜ்ஜா, ரித்திகா நாயக், ஸ்ரேயா, ஜெகபதி பாபு நடித்து வெளியே வந்திருக்கிற மிராய். இந்த படத்தை பற்றி பார்க்கலாம். இது ஒரு தெலுங்கு படம், தமிழ் டப்பிங்கில் வெளியாகிருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி சாம்ராட் அசோகர் அவருக்கு ஒரு சக்தி கிடைக்குது. அந்த சக்தியை வச்சு அவர் பல போர்களை ஜெயிக்கிறாரு. கடைசியாக அவர் கலிங்க போரில் அவர் போர் எல்லாத்தையும் விட்டுட்டு விரக்தி அடைஞ்சு அவர் புத்திசத்தை தழுவுறாரு. அதனால் என்ன பண்ணுறோன்னா, அவர் கிடைச்ச சக்தியை கெட்டவங்களுக்கு கிடைச்சக்கூடாதுன்னு அது ஒரு 9 புக்ஸாக பிரித்து அந்த ஒவ்வொரு புக்ஸையும் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு இடத்துக்கு அனுப்பிச்சி வைக்கிறாரு. அதை பாதுகாத்துக்கிறதுக்காக பல பேர் நியமிக்கிறாரு. அவங்க வம்சாவளியை அதை பாதுகாக்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட வில்லன் அதை 9 புக்ஸையும் கேப்சர் பண்ணும் அப்படின்னு போராடுறான். அவன் 24 வருஷமாக 7 புக்ஸையும் அவன் கைப்பற்றிடுறான். மீதி இருக்கிற 2 புக்ஸை எப்படி காப்பாற்ற போகிறாங்க, அதுக்கு ஹீரோ எப்படி யூஸ் ஆனா அப்படிங்கிறத படத்தோட கதை. இந்த படத்தோட மெயின் ஹீரோ பார்த்தீங்கன்னா சிஜி தான். இந்த படத்தோட சிஜி அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. செகண்ட் ப்ளஸ் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட டேரக்டர் இந்த படத்துக்கு டிஓபியாக இருந்திருக்காது. அதனால் கேமரா ஒர்க்ஸும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட இன்னொரு முக்கியமான ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் கௌஹரின்னு ஒருத்தர். ஒரு ரிச்சான மியூசிக் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. எந்த அளவுக்கு கேமரா ஒர்க் ரிச்சாக இருக்கோ அந்த அளவுக்கு மியூசிக்கும் அவ்வளோ ஹெவியாக சூப்பராக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஒரு பெரிய மைனஸ் இந்த படத்தோட லாஜிக் மிஸ்டேக்கு. ஏன்னா பல இடங்களில் கேள்வி இருக்குது, எங்கே போகிறாங்க வராங்க அப்படின்னு. அகஸ்திய முனிவர் வராங்க மாதிரி காட்டுறாங்க, ப்ளஸ் கடைசியில் ராமர் வர மாதிரி காட்டுறாங்க. இது எல்லாமே இந்த இதுக்கு ஒரு தேவையா அப்படின்னு கேட்டால் இல்லை தான். இந்த படத்தோட ஹீரோ அவரோட முன்னாடி படம் ஹனுமான், அது ஒரு இந்தியா நேஷ்னல் லெவலில் ஹிட் ஆச்சு. ஸோ அந்த படத்தில் இருக்க மாதிரியே நிறைய சீன்கள் வந்த மாதிரி ஒரு எனக்கு தோணுச்சு. கிளைமேக்ஸில் வேற ஒரு தெய்வசக்தி வர்றது அப்படின்னு. இது ஒரு டிவோஷனல் பேஸ்டான மூவி தான் அப்படின்னாலும் ஒரு சூப்பர் ஹீரோ டைப் டிவோஷனல் மூவியாக வச்சு எடுத்திருக்காங்க. அந்த இடத்துல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க, அது நல்லா தெரியுது. இவர் எப்படி இவருக்கு பர்த்லேயே பவர் இருக்குது அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. இருந்தாலும் அந்த ஆயுதத்தை எடுக்கணும், அந்த மிராயின்னு ஒரு ஆயுதம் இருக்குது, அதை எடுத்தால் தான் இந்த புக்ஸ் அழிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் நிறையா இருக்குது. ஏன்னா சமகாலத்தில் அசோகருக்கும் அவர் ராமாயணத்தில் இருக்க ராமருக்கும் சம்மந்தப்படுத்துகிற மாதிரி இருக்குது. 9 புக்ஸும் வில்லன்னு கிடைக்கூடாதுன்னு இது பண்ணுறாங்க. ஆனால் லாஸ்ட்டில் கிடைக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை தடுக்கிறதுக்கு ராமரோட இது வந்துச்சு, அதுக்கப்புறம் தான் தடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு காட்டுறாங்க. கிளைமேக்ஸில் ராணா வராரு, செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக மஸ்ட் வாட்ச் இன் தியேட்டர்ஸ். தேங்க்யூ.